இதில் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸோட காஸ்ட் வந்து சொல்லியிருக்கான் வேறு ஸ்டேஜில். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டேஜ் 5 மாத்திரம் ராங் பொசிஷனில் இருக்குது, மற்றெல்லாம் வரிசையாக இருக்குது. ஸ்டேஜ் 5 வந்து ஸ்டேஜ் 4க்கு அப்புறம் தான் வரணும். அப்போ இது ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு வந்து ஆர்டர் கரெக்டாக வரும். அப்போ இதை கட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணலாம். அது இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ வந்து மூவ் ஆகிறது தெரியும். இது என்ன ஆரோ அப்படின்னா பொசிஷனிங், எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறதுக்கு. இதை பாட்டம் எண்ட்லேயோ இல்லை டாப் எண்ட்லேயோ வச்சிங்கன்னா இந்த ஹைட்டு இந்த மாதிரி வந்து காட்டும், ஹைட்டில் காட்டும். இல்லைனா இப்படி காட்டும். இது வந்து நடுவில் எங்கேயாவது இன்சர்ட் பண்ணிடும். இது வந்து நமக்கு வேண்டாம். ஹைட்டில் வேணும்னா நீங்கள் பாட்டம் கார்னர்லையோ டாப் கார்னர்லையோ வைக்கணும். கார்னரில் வச்சாதான் இந்த மாதிரி சிம்பிள் வரும். இப்படி வச்சு விட்டிங்கன்னா ஸ்டேஜ் 4 வந்து இங்கே வந்துடுது, ஸ்டேஜ் 5 அங்கே போயிடுது, எந்த வேல்யூவும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் கட் செல்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் மாத்திரம் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணால் போதும், அவ்வளோதான். இது ஒன்று பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதிலே வந்து டூப்ளிகேட் வேணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோலையும் சேர்த்து வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டேஜ் 4 2 வேணும் அப்படின்னா கண்ட்ரோலையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே ஆப்ஷன் தான். இந்த பாட்டம் கார்னரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெர்டிக்கல் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 அப்படியே ஒரு காப்பி வந்துடுது. இது வந்து இன்சர்ட் காப்பிடு செல்ஸ். முதல்ல பண்ணது வந்து இன்சர்ட் கட் செல்ஸ். இது ரெண்டும் இல்லாமல் இப்போ நியூவாக ஒரு ஆப்ஷன். இப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கொடுக்கணும். அப்போ எனக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே எனக்கு கேப் வேணும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிளாங்க் ரோ இன்சர்ட் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட் 1க்கு கீழே எனக்கு வந்து 2 ரோ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராஜெக்ட் 1ல் உள்ள ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை மாத்திரம் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை மாத்திரம் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கார்னரில் நம்ம ஃபில் அண்ட் ட்ராகுக்கு வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து ட்ராக் பண்ணுவோம். அந்த ஃபில் அண்ட் ட்ராக் பாயிண்ட்டை வந்து ட்ராக் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு பிளாங்க் ரோ வேணுமோ அவ்வளோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா அன்ஈவனாக பிளாங்க் ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது வந்து எப்படின்னா ஈவனாக பிளாங்க் ரோ வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அன்ஈவனா வேணும்னா இதுல 3 வேணும் எனக்கு. இதுல வந்து 2 பிளாங்க் ரோ இருந்தா போதும். நெக்ஸ்ட் ஒன்ல வந்து சிங்கிள் பிளாங்க் ரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஷிஃப்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ஃபில் அண்ட் ட்ராக் பட்டன் யூஸ் பண்ணா பிளாங்க் ரோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் நம்பர்ஸை வந்து ரீநம்பர் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ண போகிறோம். ஆனால் ட்ராக் வந்து அந்த ஃபில் அண்ட் ட்ராக் பட்டனில் அந்த கார்னரில் ட்ராக் பண்ணணும். அடுத்தது வந்து இதில் வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் 3 ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜ் 10 ஈவெண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் அந்த 3 ப்ராஜெக்ட்டுக்கு காமன். இதில் என்னென்னா நமக்கு வந்து ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் உள்ள காஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொஷின் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன காஸ்ட். ஸ்டேஜ் 6 தான் எல்லாத்தையும் லாஸ்ட்டு. ஸோ ஈவெண்ட் 1 தான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன காஸ்ட்டுங்கிறது மட்டும் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது Vlookup யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Vlookupல ஈவெண்ட் 1 போட்டுட்டு ப்ராஜெக்ட் ஏ தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கனால ப்ராஜெக்ட் ஏவோட டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு 6th ஸ்டேஜுங்கிறனால 7th காலம் யூஸ் பண்ணிட்டு காலம் ரெஃபரன்ஸுக்கு 7 யூஸ் பண்ணிட்டு 0 கொடுத்தோம்னா 0 வந்து எக்ஸாக்ட் மேட்சுக்காக, 1 கொடுத்தா அப்ராக்சிமேட் மேட்ச் தான் கிடைக்கும். நமக்கு எப்பவுமே எக்ஸாக்ட் மேட்சிங்னால Vlookupல எப்பவுமே 0 தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 1 யூஸ் பண்ற சிச்சுவேஷனும் இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து எக்ஸாக்ட் மேட்சுக்கு நம்ம வந்து 0 தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா நம்ம 0 தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் இப்போ ஈவெண்ட் 1க்கு ஸ்டேஜ் 6ல் 9600 அது வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 9100. ஸோ இங்கே செக் பண்ணிக்கலாம் 9100 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் பிக்கு அதே மாதிரி. ஸோ ப்ராஜெக்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். இந்த ஏரியா மட்டும் ப்ராஜெக்ட் பியோட எடுத்தோம்னா ப்ராஜெக்ட் பியோட ஈவெண்ட் 1ஓட காஸ்ட் வந்து தெரிஞ்சிடும் 10,920. ஸோ இது 9100 பார்த்துக்கலாம். இது வந்து 10,920 பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வேணும்னா 13,104 வரணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏரியா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இது மாதிரி Vlookupல நம்ம கிடைச்சிரும். பட் வந்து இது 3மே ஈவெண்ட் 1, இது 3க்குமே வந்து ஸ்டேஜ் 6ஓட தான் வேணுங்கிறதுனால இது 3ஐயும் கம்பைண்டா ஒரே ஃபார்முலால நம்ம வந்து அரைவ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி,
ப்ராஜெக்ட் சியை வந்து நம்ம லிங்க்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவை வந்து ப்ராஜெக்ட் ஏன்னு டிஃபைன் பண்ணணும். இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஏன்னு கேப் இல்லாம பண்ணணும். ஸோ இந்த நேமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஏ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இந்த ஏரியாவோட நேம் வந்து ப்ராஜெக்ட் ஏன்னு செட் ஆயிடும். அதே மாதிரி இதை வந்து ப்ராஜெக்ட் பின்னு செட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா வந்து ப்ராஜெக்ட் சின்னு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் ஏ, இது வந்து ப்ராஜெக்ட் பி, இது ப்ராஜெக்ட் சி, இது மாதிரி செட் பண்ணியாச்சு. இதை வந்து செக் பண்ணணும்னா நம்ம நேம் மேனேஜர்ல போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சி மூணு வந்து நம்ம நேம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரியும் இதில். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு வந்து இது மூணுக்கும் சேர்த்து ஒரே ஃபார்முலா, இந்த மேட்டரை வந்து லிங்க்ல வச்சுருவோம், அவ்வளோதான். ஸோ அதே Vlookup தான். இப்போ கொஞ்சம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஈவெண்ட் 1 அதே வந்து Vlookup யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேபிள் அரேக்கு வந்து இன்டைரக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இன்டைரக்ட்ல நம்ம உள்ள ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்ல இந்த ப்ராஜெக்டே கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் இது பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு காலம் இண்டெக்ஸ் அதே 7, இது வந்து 0 எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 9100. நான் இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் டி அடிச்சாலே எனக்கு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்துடும். இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்றதுன்னா இதுக்குள்ள ப்ராஜெக்டே எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ ப்ராஜெக்டே வந்து ஜஸ்ட் டெக்ஸ்டா எடுத்துக்காம நம்ம நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஏரியாவை வந்து இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அந்த ஏரியால இருந்து சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த வேல்யூ வருது. ஸோ இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்றதுன்னா இந்த நேம்ல என்ன கிரியேட் ஆயிருக்கோ அதோட ஏரியாவை வந்து கனெக்ட் பண்றது. அதுக்கு தான் வந்து இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதுக்கு வந்து தனித்தனியா வந்து நான் ஃபார்முலா வேற ஏரியா போட்டிருக்கேன். பட் இங்கே வந்து நான் அந்த ஏரியாவை வந்து எல்லாத்துலயும் இன்டைரக்ட்ங்கிறத வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மூணுக்கும் ஒரே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணதுலேயே எனக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. தேங்க்யூ.